நிழலாய் தொடரும் நிஜமே. எபிசோட் 4. பார்ட்டியில் ஒரு பாவை. சிதறிய வைரம். மாலை 6 மணி. ஆகாஷின் மாளிகை விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சென்னையின் முன்னணி தொழிலதிபர்கள் கலந்து கொள்ளும் அந்த பெரிய பார்ட்டிக்காக ஆகாஷ் தயாராகிக் கொண்டிருந்தான். மித்ரா கையில் கட்டுப்போட்டபடி ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளது எளிமையான சுடிதார் அந்த இடத்திற்கு பொருந்தவில்லை என்பது அவளுக்கே புரிந்தது. ஆகாஷ் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். கருப்பு நிற சூட்டில் அவன் ஒரு கிரேக்கச் சிலையைப் போல மிடுக்காக இருந்தான். ஆனால் அவனது பார்வையில் அதே குரூரம். இப்படியே வரப்போறியா? இது என் கௌரவ பிரச்சனை மித்ரா. உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா. அப்புறம் இந்த வைரம் பதித்த வாட்ச். இதை நீ கையில் கட்டிக்கணும். இது என் கம்பெனியோட புது லான்ச். இதை நீதான் டிஸ்ப்ளே பண்ண போற. மித்ரா மறுக்காமல் அவன் கொடுத்த அந்த விலையுயர்ந்த கருப்பு நிற புடவையை அணிந்து வந்தாள். அவள் பேரழகியாக தெரிந்தாள். ஆனால் அவளது கண்களில் இருந்த அந்த துயரம் யாராலும் மறைக்க முடியாதது. பார்ட்டி ஹால். இசை முழங்க, மதுக்கோப்பைகள் பரிமாறப்பட்டன. ஆகாஷ் அனைவரிடமும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். மித்ரா அவனது நிழலாக பின்னாடியே வந்தாள். திடீரென்று ஆகாஷின் பழைய பிசினஸ் எதிரி ஒருவன் அங்கே வந்தான். என்ன ஆகாஷ், புது அசிஸ்டென்ட்டா? பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே. இவளை வேலைக்கு மட்டும்தான் வச்சிருக்கியா, இல்ல வேற எதுவுமா? அவன் கிண்டலாகச் சிரிக்க ஆகாஷின் முகம் கோபத்தில் இறுகியது. ஆனால் ஆகாஷ் தன் கோபத்தை காட்டவில்லை. மாறாக மித்ராவை அருகில் இழுத்தான். இவ வெறும் அசிஸ்டென்ட் இல்லை, என் கம்பெனியோட லக்கி சார்ம். இன்னைக்கு அவ கையில இருக்கிற அந்த வைரம் பதிச்ச வாட்சை பாரு. அதோட விலை உன் கம்பெனியோட மொத்த மதிப்பை விட அதிகம். அவன் மித்ராவின் கையை தூக்கி காட்டினான். ஆனால் அப்போது ஒரு விபரீதம் நடந்தது. மித்ராவின் கையில் இருந்த கட்டு அவிழ்ந்து காபி கொட்டிய அந்தச் சிவந்த காயம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதை பார்த்ததும் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன ஆகாஷ், பொண்ணுங்களை இப்படித்தான் கஷ்டப்படுத்துவியா என்று யாரோ கேட்க ஆகாஷின் ஈகோ காயப்பட்டது. தன் தவற்றை மறைக்க ஆகாஷ் மித்ராவை பார்த்து கத்தினான். ஏன் இந்த பேண்டேஜை அவுத்து போட்ட? என் கௌரவத்தை குறைக்கத்தான் இப்படி பண்ணியா? அந்த வாட்ச் எங்கே? மித்ரா பதற்றத்தில் தன் கையை பார்த்தாள். அங்கே வாட்ச் இல்லை. கூட்ட நெரிசலில் அது எங்கோ விழுந்துவிட்டது. சார், தெரியாம விழுந்துருச்சு. மித்ரா குரல் தழுதழுக்கச் சொன்னாள். தெரியாமவா? அந்த ஒரு வாட்சோட விலை உன் குடும்பத்தோட மொத்த வாழ்க்கையும் வித்தாலும் கிடைக்காது. மத்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்ட இல்ல. இப்போவே மண்டியிட்டு அந்த வாட்சை தேடி எடு. ஆகாஷ் அனைவர் முன்னிலையிலும் அவளை கத்தி அவமானப்படுத்தினான். மித்ரா உடைந்து போனாள். சுற்றியிருந்தவர்கள் அவளை ஏளனமாக பார்த்தனர். அவளது கண்கள் குளமாகின. மண்டியிட்டு தரையில் அந்த வாட்சை தேடினாள். அவளது தன்மானம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு இளைஞன் முன்னால் வந்து மித்ராவின் கையை பிடித்து தூக்கினான். நிறுத்துங்க ஆகாஷ், ஒரு பெண்ணை இப்படித்தான் நடத்துவாரா ஒரு சிஓ? ஆகாஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். வந்தவன் அவனது பரம எதிரி மட்டுமல்ல, மித்ராவின் கடந்த காலத்தோடு தொடர்புடைய ஒருவன். எபிசோட் 4 நிறைவுற்றது. அடுத்ததாக மித்ராவை தூக்கிவிட்ட அந்த